சிவஸ்துதி அப்படிங்கிற பாகத்தில் திருமூலர்லேருந்து திருமட வரலாறு, மடத்தோட வரலாறை பற்றி ஒரு செய்யுள் சொல்லியிருக்கார் திருமூலர். அந்த பாடல் எவ்வளவு ஒரு அடர்த்தி, ஒரு செறிவு மிகுந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுப்போம். ஒரு பாடலில் சொல்கிறாரு, களந்தருள் காலங்கர் தம்பால் அகோரர் நலம் தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்குள் பரமானந்தர் போகதேவர் நிலம் திகழ் மூலர் நிராமயத்தோரே அப்படின்னு ஒரு பாடலை சொல்லியிருக்கார். இதில் காலங்கர், அகோரர், மாளிகை தேவர், நாதாந்தர், பரமானந்தர், போகதேவர், மூலர் அப்படின்னு 7 பேரை அப்படியே ஒரு வரிசையாக சொல்லிட்டு வரான். இந்த வரிசை இருக்கிறதுல இது இப்போ வழக்கத்தில் என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் ஆன்மீக கருத்தாக்க கொள்கைகளை செய்தது முழுக்க இந்த மடத்தில் இருக்கிறவா. மடச்சாத்திர அதிநிலையே, மடம் அப்படிங்கிற வார்த்தைக்கே மாணவர்கள் தங்கி இருந்து பாடம் பயில்கிற, சமயக்கல்வி பயில்கிற இடம். அதை அபியாசித்து அவர்களே அந்த மோட்சத்தை அடைவார்கள். அதனால் அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கு. சந்நியாசம் வாங்கின்றவாளை குறிப்பாக அது குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு மடத்தில் ஒரு சாமியாருக்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு சாமியார்கிட்ட அதே மந்திரத்தை கொடுத்துட்டு போவார். அந்த மந்திரம் என்ன சொன்னாரோ, அவர் என்ன தேவதையை வழிபட்டாரோ அதை உபதேச கிரமமாக அண்மை காலம் வரைக்கும் ஒரே மந்திரம் வரும். இப்போ அந்த மடம் தோன்றி 500 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷம் இருக்கலாம். ஆனால் அதில் முதல் சன்னிதானம் தோன்றுவதற்கு எந்த ஒரு மந்திரம் காரணமாக இருக்கோ அந்த மந்திரத்தை அடுத்து வரவா அடுத்து வரவா அடுத்து வரவா, இந்த மடாதிபதிகள்னு சொல்லுவாள். பரமாச்சாரியா, குருமகா சன்னிதானம் அப்படின்னு ஏதோ ஒரு வழக்கம் வச்சுருக்கா. ஒவ்வொரு மடத்துலேயும் ஒரு வழக்கம் இருக்குது. இதில் நாம் சொல்கிறது என்ன, திருமூலர் எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்னு கேட்டால், தான் யார் வழியில் அந்த வித்தையை கற்றுன்றேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் சொல்கிறவா எல்லாமே நிராமயத்தோர்னு சொல்கிறார். கடைசியில் நிராமயம்னா அவளுக்கெல்லாம் அழிவே கிடையாது. எல்லோரும் இப்போவே பேசுவா. நம்மகிட்ட அவளுக்கான சமாதி இருக்குது. அந்த இடங்களில் போய் நாம் போய் தியானம் பண்ணால் எழுந்து அந்த அவர்களுக்கு யார் தியானம் பண்ணுறாலோ அவளுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு உருவமாக தோன்றி அருள்வார்கள். அவளுக்கெல்லாம் அழிவே கிடையாது. பட் ஏன் இதை இவ்வளோ தூரம் விளக்கமாக ஒரு வரிசையை சொல்லுகிறார் அப்படின்னா, வரலாற்று நோக்கத்தில் சொல்கிறதுங்கிறது அவருக்கு குறிப்பாக இருந்திருக்காது, முக்கிய நோக்கமாக இருந்திருக்காது. நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு ஞானிலாம் தன்னுடைய பேரையே மறந்து விடுவாள். அவளுக்கு சமுதாயத்தினால் வைக்கப்பட்ட பேர் தான் அதிகமாக இருக்கும். தான் எந்த ஊரில் பிறந்தோம், தந்தை தாய் எல்லாவற்றையும் மறந்துருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கிறவா ஞானி. அவள் நான் இவாள்கிட்ட படித்தேன் என்னுடைய குருநாதர் அப்படின்னா எந்த குருநாதனால் மந்திரம் உபதேசிக்கப்பட்டதோ அந்த மந்திரத்தை சொன்னார்கள். இப்போ இந்த 7 தலைமுறை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லாமல் நம்ம கடைசி பட்சமாக ஒரு சன்னிதானம், அதாவது ஒரு சன்னியாசி அவருக்கு ஒரு 50 வயசு வச்சா கூட 7 தலைமுறை சொன்னால் 350 வருஷம். இப்போ ஒரு நூலுக்கு வலு சொல்கிறார் அவர். என்ன அப்படின்னா, ஒரு 350 வருடம் கழித்து ஒரு நூல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பழைய காலத்தில் இப்போ உள்ளதெல்லாம் இல்லை, இப்போ உள்ள 21ஆம் நூற்றாண்டை தயவு பண்ணி மனசில் வச்சுக்காம திருமூலர் வாழ்ந்த காலத்தை சிந்திச்சு பாருங்கோ. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் கிடையாது, ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பா, அந்த நூல்களை பாரம்பரியமாக பின்பற்றின்னு வருவா. அதை சமூகம் அவர்களுக்கு காப்பாற்றின்னு வரும். ஒரு சன்னியாசி எங்கள் ஊரில் இருங்க அப்படின்னு இடம் கொடுத்து காப்பாற்றின்னு வரும். அப்படிலாம் காப்பாற்றப்பட்ட ஒரு மடமாக இருக்கும் பட்சத்தில் அது தர்மமாக இருந்தால் தான் மக்கள் அதை காப்பாற்றுவா. ஒரு அதர்மத்தை மக்கள் காப்பாற்ற மாட்டார். அப்போ ஒரு சமூக நன்மையை கருதி
எல்லோருக்கும் சமூகத்தில் ஹிதம் பண்ணிட்டு நல்லதை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் சமுதாயத்தினால அது காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுவும் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கு? 350 வருடமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குறைந்தபட்சம் சொல்கிறேன், அவளுக்கெல்லாம் ஆயுசே கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி ஒரு குறைந்தபட்சம் 350 வருஷம் தாண்டி ஒரு நூல் வெளியில் வருது அந்த காலத்தில் அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு அதில் தர்மம் இருந்திருக்கு, அந்த நூலில் உண்மை இருந்திருக்கு. அதை பின்பற்றி அதனால் வரக்கூடிய பலனை மக்கள் அடைந்திருக்கிறார்கள், அதனால் அதை காத்திருக்கிறார்கள். ஒரு சாஸ்திரத்துக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, அந்த சாஸ்திரமானது எதை சொல்கிறதோ அப்படி சொல்கிறபடி செஞ்சு அதை அனுபவத்தில் சாத்தியப்படுத்துறது தான் அந்த சாஸ்திரத்துக்கு பலமே. இன்னைய வரைக்கும் அது ஜீவத்தோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்ன? அனுபவத்தில் சாத்தியப்படணும். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது அனுபவம். சிவன் அருளை பெற்றுத்தர வேண்டாம், பெற்றுத்தர வேண்டும், அது சொல்கிற வழியில் நம்ம போனால். அப்படியே அனுபவத்தை, உண்மையான மெய் அனுபவத்தை 7 தலைமுறை வந்ததுன்னா அதை நூல்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அது பழைய காலத்து நியாயம். நூல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி மனசில் தோணுனதை எழுதி மக்கள்லாம் அந்த காலத்தில் ஆத்மஞானிலாம் செய்யலை. ஆத்மஞானிலாம் 7 தலைமுறைக்கு அது சத்தியமாக இருந்து அனுஷ்டானம் பண்ணி அதை பின்பற்றி அது அந்த சொன்ன வழக்கில் அந்த அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் நூல். அப்படி ஒரு 350 கால பாரம்பரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு சாஸ்திரத்துக்கு உறுதி பண்ணுறதுக்கு 350 வருஷத்தை அவர் பயன்படுத்தியிருக்கார் குறைந்தபட்சம் அப்படிங்கிறத சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஆழமான கருத்தை இதில் பதித்திருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து கொண்டு நம்ம சமயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் ஆழமான விஷயங்களை அறிஞ்சு அதை அனுபவத்தில் கொண்டு வந்தோம்னா அதை விட சிறப்பு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சிவனருளை பெற முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.